ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பருப்பு உருண்டை காரக்குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். 2 விதம் இது. ஒரு விதம் ஏற்கனவே நம்ம சேனல்ல போட்டிருக்கேன், பாருங்க. அளவு நீங்க கடலப்பருப்பு ஊற வச்சு இந்த மாதிரி கொர கொரன்னு அரைச்சி எடுத்துக்குங்க. 2 விதமான செய்யலாங்க. முதல்ல காரக்குழம்பு மாதிரி நம்ம வச்சுட்டு கொஞ்சம் தண்ணியா வச்சுட்டு இந்த மாதிரி அரைச்சதை அப்படியே உண்டை காரக்குழம்புல சிம்ல வச்சுட்டு மெல்லமா போட்டுட்டு மூடி போட்டு மூடிடணுங்க. அது முதல் வகை. இது 2வது வகை மாவில் சீரகம் வெங்காயம் போட்டு சின்ன சின்ன உருண்டை பிடிச்சி நம்ம அவிச்சு எடுத்துக்கலாம். சீரகம் வாசனை எனக்கு கொஞ்சம் பிடிக்காததுனால நான் சீரகம் போடலைங்க. நீங்கள் போட்டுக்கோங்க. ரசத்துக்கு மட்டும்தான் நான் சீரகத்தை யூஸ் பண்ணிப்பேனே தவிர இந்த மாதிரி பொருளுங்களுக்கெல்லாம் நான் போட மாட்டேன். இப்போ அவிச்சு எடுத்துக்கலாம். நல்லா வேகட்டும். இது வேகிற நேரத்தில் நம்ம வெங்காயம், தக்காளி, பூண்டு நிறைய போடலாம். நான் காரக்குழம்புலாம் வைக்க சொல்ல நல்ல எண்ணெய் தாங்க யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வெங்காயத்தை போட்டுட்டு பூண்டு கொஞ்சம் நிறையவே போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம கடலைப்பருப்பு உருண்டை சாப்பிட போகிறோம். கேஸ் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம பூண்டு நம்ம நிறைய அதிகமாக சேர்த்துக்கலாம். அதுக்குள்ளே வெந்துடுச்சான்னு பார்த்தேன். இன்னும் கொஞ்சம் வேகணும். நல்லா வதக்கிக்குங்க. எவ்வளோ பொன்னிறமாக வதக்க முடியுமோ வதக்கிக்குங்க. வதங்குற விதம் தாங்க குழம்பு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலா மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூளுங்க. இது நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கேன். என்னென்ன போடணும்னு சொல்லிட்டு எல்லாமே போட்டு அரைச்சிருக்கேன். கலருக்காக கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர் போடுறேன். தேவையான உப்பு போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு நம்ம தேவையான அளவு புளி தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, காரக்குழம்பு நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது அப்படியே கொதிச்சுட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே உருண்டை வெந்துடுச்சு. நம்ம உருண்டையை எடுத்து ஆற வச்சுட்டு நான் இன்னொரு இதே மாதிரி வந்துச்சு. அதையும் தட்டில் வச்சுட்டு நான் நல்லா ஆற வச்சுட்டு எடுத்து குழம்பு ரெடி ஆகிட்டோன்னு சிம்மில் வச்சுட்டு நம்ம போடலாம். நம்ம பின்னாடி கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு நம்ம எடுத்தோன்னா உண்டை அழகாக இந்த அளவுக்கு வந்துருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டீமர் இல்லைன்னா இட்லி குண்டானில் வச்சுக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சு நல்லா பதம் வந்துடுச்சு. இந்த நேரத்தில் சிம்மில் வச்சிடலாம். கூட கருவேப்பிலை இந்த மாதிரி போட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்குங்க. இப்போ நம்ம அவிச்ச உருண்டைங்களை இதில் போட்டுட்டு சிம்மில் வச்சிடணுங்க. ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு முடிடலாங்க. சூப்பராக இன்னும் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம திறந்து பார்த்தா சூப்பரான காரக்குழம்பு ரெடிங்க. செம்ம டேஸ்டாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. திரும்பவும் இதே மாதிரி செய்யறதுக்கு தோணுங்க. சுட சுட சாதத்துக்கு சாப்பிட சொல்ல சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் போடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.